Hello friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 50 Telugu sentences தான். பார்க்கலாமா? நான் உன்னை விரும்புறேன். నేను నిన్ను ఇష్టపడుతున్నాను. இஷ்டப்படுతున్నాను அப்படினா விரும்புறேன். నేను அப்படினா நான், నిన్ను அப்படினா உன்னை. சோ நான் உன்னை விரும்புறேன் அப்படினு சொல்றதுக்கு నేను నిన్ను ఇష్టపడుతున్నాను. నీ என்ன విరుంబరియా? నువ్వు నన్ను ఇష్టపడుతున్నావా? ఇష్టపడుతున్నావా அப்படினா விரும்பறியா? சோ நீ என்ன விரும்பறியா அப்படினு கேக்குறதுக்கு నువ్వు నన్ను ఇష్టపడుతున్నావా? நீ என்ன காதலிக்கிறியா? நீ என்ன காதலிக்கிறியா? నువ్వు నన్ను ప్రేమిస్తున్నావా? ప్రేమిస్తున్నావా அப்படினா காதலிக்கிறியா? சோ నువ్వు నన్ను ప్రేమిస్తున్నావా அப்படினா நீ என்ன காதலிக்கிறியா? ஆமா நான் உன்னை காதலிக்கிறேன். అవును నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను. నిన్ను அப்படினா உன்னை, ప్రేమిస్తున్నాను அப்படினா காதலிக்கிறேன். சோ అవును నేను నిన్ను ప్రేమిస్తున్నాను அப்படினா ஆமா நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். నేను నిన్ను పెళ్లి చేసుకోవాలనుకుంటున్నాను. నేను அப்படினா நான், నిన్ను அப்படினா உன்னை, పెళ్లి அப்படினா கல்யாணம். పెళ్లి చేసుకోవాలనుకుంటున్నాను அப்படினா கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். சோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படினு சொல்றதுக்கு నేను నిన్ను పెళ్లి చేసుకోవాలనుకుంటున్నాను. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? నువ్వు నన్ను పెళ్లి చేసుకుంటావా அப்படினா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? சோ నువ్వు அப்படினா நீ, నన్ను அப்படினா என்ன, పెళ్లి அப்படினா கல்யாணம். పెళ్లి చేసుకుంటావా அப்படினா பண்ணிக்கிறியா? சோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படினு கேக்குறதுக்கு నువ్వు నన్ను పెళ్లి చేసుకుంటావా? நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா? మీరు ఇంగ్లీష్ మాట్లాడుతారా? మీరు அப்படினா நீங்க, మాట్లాడుతారా அப்படினா பேசுவீங்களா? சோ நீங்க இங்கிலீஷ் பேசுவீங்களா அப்படினு கேக்குறதுக்கு మీరు ఇంగ్లీష్ మాట్లాడుతారా? நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படினு சொல்றதுக்கு నేను ఇంగ్లీష్ నేర్చుకుంటున్నాను அப்படினா கத்துக்கிட்டே இருக்கேன். నేను அப்படினா நான். சோ நான் இங்கிலீஷ் கத்துக்கிட்டே இருக்கேன் அப்படினு சொல்றதுக்கு నేను ఇంగ్లీష్ నేర్చుకుంటున్నాను. நீங்க எத்தனை மொழிகள் பேசுவீங்க? మీరు ఎన్ని భాషలు మాట్లాడుతారు? அப்படினா நீங்க எத்தனை மொழிகள் பேசுவீங்க. మీరు அப்படினா நீங்க, ఎన్ని భాషలు அப்படினா எத்தனை மொழிகள், మాట్లాడుతారు அப்படினா பேசுவீங்க. சோ நீங்க எத்தனை மொழிகள் பேசுவீங்க அப்படினு கேக்குறதுக்கு మీరు ఎన్ని భాషలు మాట్లాడుతారు? எனக்கு புரிஞ்சிருச்சு. నేను అర్థం చేసుకున్నాను அப்படினா எனக்கு அர்த்தமாயிடுச்சு, எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படினு சொல்றது. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படினு சொல்றதுக்கு నేను పరిగెడుతున్నాను அப்படினா ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ నేను పరిగెడుతున్నాను அப்படினா நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்.
இது என்னோட பேனா. இது என்னோட பேனா. ఇది నా కలము. ఇది నా కలము. కలము அப்படின்னா பேனா. ఇది அப்படின்னா இது. நான் அப்படின்னா என்னோட. ஸோ இது என்னோட பேனா அப்படின்னு சொல்கிறதுக்கு ఇది నా కలము. ఇది నా కలము. இது உங்கள் பேனா. இது உங்கள் பேனா. ఇది మీ కలము. ఇది మీ కలము அப்படின்னா இது உங்கள் பேனா. మీ కలము அப்படின்னா உங்கள் பேனா. ஏன் கூடாது? ஏன் கூடாது அப்படின்னு கேட்குறதுக்கு ఎందుకు కాదు. ఎందుకు కాదు அப்படின்னா ஏன் கூடாது. எப்படி? எப்படி அப்படின்னா ఎలా. எப்படி அப்படின்னு கேட்குறதுக்கு ఎలా. எப்போது? எப்போது அப்படின்னு கேட்குறதுக்கு ఎప్పుడు. ఎప్పుడు. இல்லாமல். இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு లేకుండా. లేకుండా. அவசரம். அவசரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அத்தியவசரம். அத்தியவசரம். என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ఏం తప్పు ఉంది. ఏం తప్పు ఉంది. ఏం அப்படின்னா என்ன, உந்தி அப்படின்னா இருக்குது. ஸோ என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ఏం తప్పు ఉంది. இது எப்போ நடந்துச்சு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ఇది ఎప్పుడు జరిగింది. ఇది ఎప్పుడు జరిగింది. జరిగింది அப்படின்னா நடந்தது, நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ ఇది ఎప్పుడు. ఎప్పుడు அப்படின்னா எப்போ. ஸோ இது எப்போ நடந்தது, இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு ఇది ఎప్పుడు జరిగింది. கவலைப்படாத. கவலைப்படாத. చింతించకండి. చింతించకండి அப்படின்னா கவலைப்படாத. தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. தயவு செஞ்சு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு దయచేసి సహాయం చేయండి. దయచేసి సహాయం చేయండి. దయచేసి அப்படின்னா தயவு செஞ்சு. சகாயம். சகாயம் அப்படின்னா உதவி. చేయండి அப்படின்னா செய்யுங்க. ஸோ தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு దయచేసి సహాయం చేయండి. நீங்கள் பயப்படுறீங்களா. நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு మీరు భయపడ్డారా. మీరు భయపడ్డారా அப்படின்னா நீங்கள் பயப்படுறீங்களா. எல்லாம் நல்லா இருக்கா. எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு అంతా బాగానే ఉంది కదా. అంతా బాగానే ఉంది కదా அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்கா. అంతా அப்படின்னா எல்லாம். బాగానే அப்படின்னா நல்லா. బాగానే ఉంది కదా அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்கா. நான் வழி தவறிட்டேன். நான் வழி தவறிட்டேன் அதாவது நான் வழி மாறி போயிட்டேன். ஸோ பாதை தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு வந்து தெலுங்குல నేను తప్పిపోయాను. నేను తప్పిపోయాను. தப்பிப்போயானு அப்படின்னா நான் வழி தெரியாமல் வழி மாறி போயிட்டேன், பாதை தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான். ஸோ నేను தப்பிப்போயானு அப்படின்னா நான் வழி தவறிட்டேன். நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணும். நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను ఒక ఫోన్ కాల్ చేయాలి. నేను ఒక ఫోన్ కాల్ చేయాలి. నేను அப்படின்னா நான். ఒక ఫోన్ కాల్ அப்படின்னா ஒரு ஃபோன் கால். చేయాలి அப்படின்னு செய்யணும். ஸோ எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணணும், இல்லை நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను ఒక ఫోన్ కాల్ చేయాలి. என்னை தனியாக விடுங்க. என்னை தனியாக விடுங்க. నన్ను ఒంటరిగా వదలండి அப்படின்னா என்னை தனியாக விடுங்க. என்னை ஏமாத்தாதீங்க. என்னை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு నన్ను మోసం చేయకండి. నన్ను మోసం చేయకండి. எனக்கு அவசரம் இல்லை. எனக்கு அவசரம் இல்லை. నాకు ఆసక్తి లేదు. నాకు ఆసక్తి లేదు அப்படின்னா எனக்கு அவசரம் இல்லை. பயணம் எப்படி இருந்தது. பயணம் எப்படி இருந்தது அதாவது வெளியூருக்கு போயிட்டு வந்தால் நம்ம கேட்போம்ல. ஸோ ட்ராவல் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ அதுக்கு வந்து தெலுங்குல யாத்ரா ఎలా ఉండింది. யாத்ரா ఎలా ఉండింది. யாத்ரா அப்படின்னா பயணம்.
ఎలా அப்படின்னா எப்படி, உந்திந்தி அப்படின்னா இருந்தது. ஸோ பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு யாத்ரா ఎలా ఉండింది. நான் வீட்டுக்கு போகணும். నాకు ఇంటికి వెళ్ళాలని ఉంది. నాకు அப்படின்னா எனக்கு, நான் ఇంటికి அப்படின்னா வீட்டுக்கு, వెళ్ళాలని ఉంది அப்படின்னா போகணும். ஸோ நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு నాకు ఇంటికి వెళ్ళాలని ఉంది. விமான நிலையம் அதாவது ஏர்போர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு விமானஸ்ரயம். இரண்டாவது தளத்தில் அதாவது ரெண்டாவது ஃப்ளோர் அப்படின்னு நம்ம சொல்வோம்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர். ஸோ அந்த செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறதுக்கு రెండవ అంతస్తు మీద அப்படின்னா ரெண்டாவது தளத்தில், రెండవ అంతస్తు మీద. இது எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறதுக்கு ఇది ఎంతకి వస్తుంది அப்படின்னா இது எவ்வளோ ஆகும். இது ரொம்ப விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ఇది చాలా ఖరీదైనది. ఇది அப்படின்னா இது, చాలా அப்படின்னா ரொம்ப, ఖరీదైనది அப்படின்னா அதிக விலை. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ఇది నాకు నచ్చింది. அப்படின்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு. నాకు నచ్చింది அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இது எனக்கு பிடிக்கல. ఇది నాకు నచ్చలేదు. அப்படின்னா எனக்கு பிடிக்கல. நச்சலேது அப்படின்னா பிடிக்கல. இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ఇది నాకు వద్దు அப்படின்னா வேணாம். இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு దీనిని నాకు ఇవ్వండి. నాకు அப்படின்னா எனக்கு, దీనిని அப்படின்னா இதை, கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ఇవ్వండి. ஸோ இதை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு దీనిని నాకు ఇవ్వండి. இது உனக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு ఇది మీకోసం. அப்படின்னா இது உனக்காக. இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ఇది చాలా అందంగా ఉంది. ఇది அப்படின்னா இது, చాలా அப்படின்னா ரொம்ப, అందంగా ఉంది அப்படின்னா அழகா இருக்கு. ஸோ இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ఇది చాలా అందంగా ఉంది. நான் இதை வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను ఇది కొంటాను. நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను ఇప్పుడే వస్తున్నాను. நான் உடனே திரும்பி வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను వెంటనే తిరిగి వస్తాను. அப்படின்னா நான் உடனே திரும்ப வரேன். వెంటనే తిరిగి వస్తాను அப்படின்னா திரும்ப வரேன். వెంటనే அப்படின்னா உடனே. ஸோ நான் உடனே திரும்பி வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு నేను వెంటనే తిరిగి వస్తాను. ஒரு வேளை அப்படின்னு சொல்கிறதுக்கு பஹுஷா. நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு మీరు ఖచ్చితంగా ఉన్నారా அப்படின்னா நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு మీకు ఏదైనా కావాలా. మీకు அப்படின்னா உங்களுக்கு, ஏதைனா அப்படின்னா ஏதாச்சும் ஏதாவது, காவாலா அப்படின்னா வேணுமா. ஸோ మీకు ఏదైనా కావాలా அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா. எனக்கு ஞாபகம் இருக்கு. నాకు గుర్తుంది அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கு.
உங்கள் வயசு என்ன? உங்கள் வயசு என்ன? మీ వయసు ఎంత? మీ వయసు ఎంత? ఎంత அப்படின்னா என்ன? మీ వయసు அப்படின்னா உங்கள் வயசு. உங்கள் உயரம் என்ன? உங்கள் உயரம், அதாவது ஹைட் இருக்கு இல்லையா? ஸோ உங்கள் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு మీ ఎత్తు ఎంత? మీ ఎత్తు ఎంత அப்படின்னா உங்கள் உயரம் என்ன? ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 50 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.